அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான மிக்சட் வெஜிடபிள் சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தில் கால்வாசி அளவு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் நமக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலை. அதுக்கு பதிலாக ஃப்ரோசன் மிக்சட் வெஜிடபிள்ஸ் தாங்க இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன். 1/2 கப்பு ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறேன். இது ஃப்ரோசனுங்கிறதுனால ஏற்கனவே ஹாஃப் குக்குடான வெஜிடபிள்ஸ் தான் இது. அதனால் பட்டரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த காய்கறிகளை வேக விட்டால் போதும். 10 நிமிஷம் கழித்து 1 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 1/2 கப்பு காய்கறிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ 1 கப்பு தண்ணியும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு கப்பு தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு இதை வேக விட போகிறேன். இது வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி எடுத்து வச்சிடலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை 1/4 டம்ளர் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறமா கெட்டியாகி வரும். அந்த டைமில் இன்னும் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். டோட்டலாக 1/2 கப்பு காய்கறிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். 1:4 ரேஷியோவில் நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சூப்பு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த குவான்டிட்டி அளவு சூப்பு போதும் அப்படிங்கிறதுனால 1:4 நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சூப்பு பார்த்திங்க அப்படின்னா வின்டர் டைமில் சூடாக செஞ்சு குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் இன்றைக்கி சேர்த்துக்கல. ரொம்பவே சிம்பிளாக தான் செஞ்சுருக்கிறேன். இப்போ இந்த சூப் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.